ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே அன்பானவர்களே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த 2020 ஆண்டு 8வது மாதத்தினுடையதான கடைசி பரிசுத்த ஓய்வு நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கவனிப்பதற்கு மிகவும் வாஞ்சையோடு இருக்கிற அன்பானவர்களே, உங்களோடு நிச்சயமாக தேவன் பேசப் போகிறார். நிச்சயமாக இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்குரிய வார்த்தைகளை தந்து அவருடைய வார்த்தை மூலம் உண்டாகிற அத்தனை விதமான ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு அவர் நிச்சயம் கொடுக்க போகிறார். ஆகவே ஜெபத்தோடும் எதிர்பார்ப்போடும் வேதாகமத்தையும் குறிப்பெழுதுவதற்குரியதான நோட்புக் பென் எல்லாவற்றையும் எடுத்து வைத்து ஜெபத்தோடு காத்திருங்கள். நிச்சயமாக தேவன் நம்மோடு அவர் பேசப் போகிறார். அருமையானவர்களே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், அதனுடைய 31ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். தயவாய் கவனியுங்கள். வேதாகமத்தை நீங்களும் கரங்களில் எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா 31 அதனுடையதான 14வது வசனம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது ஒரு வாக்குத்தத்த செய்தியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி நாம் இருந்தால் அவர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்வார் என்கிறதான காரியமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தருடைய ஜனமாய் யார் மாறுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் நன்மைகளை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இந்த உலகத்திலே மனிதர்களுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை. இன்றைக்கு அநேகர் தன்னுடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்கள், ஆசீர்வாதமான காரியங்கள், மனது விரும்புகிற காரியங்கள், பல காலங்களாக எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த காரியங்கள் அவர்களுக்கு கைகூடி வரவில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை எவ்விதமாய் இன்றைக்கு வெளிப்படுகிறது என்று சொன்னால், அவருடைய ஜனங்களுக்கு அவர் நன்மை செய்ய மறவாதவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை கவனிக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிகமான நன்மைகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம். அது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கு ஏதுவான காரியங்களாக இருக்கலாம், இல்லை என்றால் பொருளாதார ரீதியான காரியங்களை குறித்து காணப்படலாம், இல்லை என்றால் உங்கள் குடும்பத்தின் நன்மையான காரியங்களை குறித்த காரியமாக அது இருக்கலாம். இன்னும் சில நேரங்களிலே அநேகர் எதிர்பார்க்கிற காரியம் ஆவிக்குரிய வாழ்க்கையின் நன்மைகள் எனக்கு வேண்டும். எந்த நன்மைகளை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்களுக்கு நான் நன்மை கொடுப்பேன், என் ஜனங்களை நான் நன்மையினால் திருப்தி ஆக்குவேன் என்று அவர் சொல்லுகிறார். மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நன்மையான காரியங்களை செய்யலாம், ஆனால் அப்படி செய்கிறவர்களும் நமக்கு திருப்தியான மனதோடு செய்கிறார்களா, நிறைந்த மனதோடு செய்கிறார்களா என்று சொல்லி பார்த்தால் அநேக இடங்களில் அப்படிப்பட்ட அனுபவங்கள் இல்லை. சில மனிதர்களிடத்திலிருந்து சில நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளுகிற அந்த நன்மை நமக்கு திருப்தியை கொடுத்து விடுகிறதா என்று சொல்லி பார்த்தால் அதுவும் நமக்கு இல்லை, திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், நான் உனக்கு நன்மைகளை செய்வேன், தருவேன், கொடுப்பேன். நான் கொடுக்கிற நன்மை உன் வாழ்க்கையிலே திருப்தியை கொடுக்கும் என்று அவர் சொல்லுகிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பார்த்தீர்களா? நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை காரியத்திலும் கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளான காரியங்களை நிச்சயமாக கொடுக்க போகிறார். இனி உள்ள நாட்களிலே நீங்கள் பாதை தவறாதபடிக்கு நான் எப்போதும் தேவனுடைய ஜனமாகத்தான், தேவனுடைய பிள்ளையாகத்தான் இருப்பேன் என்கிற தீர்மானத்தோடு ஆண்டவரோடு கூட இணைந்து நடப்பீர்கள் என்று சொன்னால், இனி உள்ள ஒவ்வொரு நாட்களிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அருளுகிற நன்மைகளின் எண்ணிக்கை அது ஏராளமாக இருக்கும். அவர் கொடுக்கிற ஒவ்வொரு நன்மையான காரியங்களும் உங்கள் மனதிற்கு திருப்தியாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஏன் ஆண்டவர் நன்மையை உனக்கு தருவேன், என் ஜனமே ஏன் உனக்கு நான் நன்மையை தருவேன் என்று அவர் சொல்லுகிறார் என்றால், எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன்,
ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் அவர் நமக்கு நன்மை செய்ய வேண்டுமாம்? நாம் அவருடைய ஜனமாய், நாம் அவருடைய பிள்ளையாய் மாறினபடியினாலே அவர் சொல்லுகிறார், அநாதி சிநேகத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே நான் வெளிப்படுத்துகிறேன். அப்படி என்றால் முடிவில்லாத ஒரு அன்பை நான் உன்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிறபடியினாலே நான் அந்த முடிவில்லாத அன்பினால் நிறைந்து காணப்படுகிறபடியினாலே, அந்த முடிவில்லாத அன்பை உனக்கு நான் காண்பித்திருக்கிறபடியினாலே காருண்யத்தால், அதாவது பேரன்பை, ஆமென், அந்த பேரன்பினால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அதாவது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முடிவில்லாத அன்பு, பேரன்பை ஆண்டவராகிய தேவன் அவருடைய ஜனமாய் மாறினவர்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறபடியினாலே அவர் சொல்லுகிறார், நன்மையை நான் கொடுப்பேன். நான் கொடுக்கிற அந்த நன்மையின் நிமித்தமாக நீ திருப்தி அடைய போகிறாய். எவ்வளவு நல்ல ஒரு ஆண்டவர்! அப்படி என்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நமக்கு அருளி செய்கிறதான நன்மைகள் என்ன? ஸ்தோத்திரம்! எப்படிப்பட்ட நன்மைகளை அவர் தரப்போகிறார்? எதிர்பார்ப்போடு நீங்கள் காத்திருக்கிறீர்களே, உங்கள் வாழ்க்கையில் அந்த நன்மைகள் கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்கும். அவர் எப்படிப்பட்ட நன்மைகளை நமக்கு அவர் கொடுக்க போகிறார் என்று சொன்னால், சில காரியங்களை நான் வேத பகுதியிலிருந்து எடுத்து காண்பிக்க ஆவியாருடைய ஒத்தாசையோடு வாஞ்சிக்கிறேன். எதிர்பார்ப்போடு இருங்கள், நிச்சயமாக தேவன் பேசுவார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, முதலாவது காரியம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அதே 31ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். ஸ்தோத்திரம்! அவர் நமக்கு அருளுகிற முதலாவது நன்மை, நம்முடைய வாழ்க்கையை அவர் மறுபடியும் கட்டி எழுப்ப விரும்புகிறார். அது ஒரு பெரிய நன்மை. இடிந்து போய் கிடக்கிற வாழ்க்கை, சீர்குலைந்து போய் கிடக்கிற வாழ்க்கை, சின்னாபின்னமாகிவிட்ட வாழ்க்கை, ஸ்தோத்திரம், அது ஸ்தோத்திரம் உலகத்தின் மற்ற எந்த நபராலும் மற்ற எந்த காரியத்தினாலும் பெற்றுக்கொள்ள முடியாத காரியங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நான் உன்னை மறுபடியும் கட்டப்போகிறேன், நீ கட்டப்பட போகிறாய். ஸ்தோத்திரம்! வேதாகமத்திலே ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அவர் அணையாமலும் இருப்பார். அவர் அழிவுக்கு ஒருபோதும் தம்முடைய ஜனங்களை ஒப்புக் கொடுப்பதில்லை, அழித்து விடுவதும் இல்லை. அவர் பக்கமாய் திரும்பும் பொழுது, அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, ஏதோ நான் வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியும் கட்டி எழுப்புவாராம். அப்படி என்றால் மறுபடியும் இந்த வார்த்தையை கவனிக்கும் பொழுது, ஏற்கனவே வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது கட்டப்பட்ட அனுபவத்தில் இல்லை, சீர்குலைந்து கிடக்கிறது, உடைந்து கிடக்கிறது. ஸ்தோத்திரம்! அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் என்னும் கன்னிகை, உன்னை நான் மறுபடியும் கட்டுவேன், நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய். அப்ப உடைந்து போய் கிடக்கிற ஒரு அனுபவம், ஏற்கனவே அழகாக நேர்த்தியாக ஸ்தோத்திரம் காணப்பட்ட ஒரு வாழ்க்கை இப்பொழுது சிதைந்து போய் கிடக்கிறது. எப்பொழுது அழியும் என்று தெரியாது, எப்பொழுது ஒன்றுமில்லாமல் போகும் என்று சொல்லி தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள நின்று கொண்டிருக்கிற சில நாட்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் ஸ்தோத்திரம், ஏன் அந்த அனுபவம் வந்தது? ஏன் வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து விலகி போனது? ஏன் அந்த தேவன் பேர் வைத்திருந்த அன்பை விட்டு விலகி போனோம்? ஸ்தோத்திரம்! வசனத்திலே ஆண்டவர் அதே 31ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட உடன்படிக்கை பண்ணினேன். உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் ஏன் கட்டப்பட்டிருந்த வாழ்க்கை சீர்குலைந்தது? இங்கே பதிலை ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை எகிப்திலிருந்து அழைத்து வந்த நாளிலே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலேயோ முந்தின காலங்களை திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால், அது எகிப்தின் அனுபவம், அது அடிமைத்தனத்தின் அனுபவம்,
அது சிறையிருப்பின் அனுபவம், அது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு அனுபவம். அப்படி என்றால் என்ன? பாவ சேற்றிலே விழுந்து கிடந்தோம். அக்கிரமங்கள், பொல்லாப்புகள், ஆகாத காரியங்களை நடப்பிக்கிற அனுபவங்கள், விக்கிரக ஆராதனையின் அனுபவங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், இன்னும் எவ்வளவோ அருவருப்பான காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருந்த அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வருவதற்கு கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்து தூக்கினார். அப்பொழுது சிதைக்கப்பட்டு கிடந்த நம்முடைய வாழ்க்கை தேவனுக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக, தேவனுடைய கிருபை நிமித்தமாக, இயேசு கிறிஸ்து நமக்காய் சிந்தின அந்த இரத்தத்தின் நிமித்தமாக அந்த இடிந்து கிடந்த வாழ்க்கை, சிதைந்து கிடந்த வாழ்க்கை தேவனாலே கட்டப்பட்டது. அவர் என்றைக்கு எகிப்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக நம்முடைய கரத்தை பிடித்தாரோ அன்றைக்கு நம்முடைய இடிந்து கிடந்த அனுபவங்கள் மாறி கட்டப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக வந்தோம். கட்டப்பட்டோம். கர்த்தர் கட்டிக்கொண்டே வந்தார். அவரோடு இணைந்தும் இசைந்தும் அழகான ஒரு மாளிகையாய் கட்டப்பட்டு கொண்டிருந்த அந்த நாட்களிலே வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும். அழைத்து வந்த தேவன் நமக்கு நாயகராய், நல்ல நேசராய், பாதுகாக்கிறவராய், ஆலோசனை கொடுக்கிறவராய், கண்டிக்கிறவராய், உணர்த்துகிறவராய், இன்னும் பல நிலைமைகளில் அவர் நம்மோடு கூட இருந்து நடத்தி வந்த நல்ல ஆண்டவர். வசனம் சொல்லுகிறது, அந்த நாயகராய் நான் காணப்பட்டும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே. என்றைக்கு அந்த எகிப்தின் சிறையிருப்பிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து நம்மை கரம் பிடித்து கர்த்தர் தூக்கி எடுத்தாரோ அன்றைக்கு நம்மோடு கூட அவர் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். நாமும் அவரோடு கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டோம். ஸ்தோத்திரம். இனி நான் உமக்குத்தான் சொந்தம் ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளையாக இருப்பேன் ஆண்டவரே, நீ விரும்புகிற காரியங்களை நடத்துவேன் ஆண்டவரே, அநேகருக்கு முன்பாக சாட்சியாய் இருப்பேன் ஆண்டவரே, உம்மை குறித்து அநேகருக்கு அறிவிப்பேன் ஆண்டவரே, எந்த இடத்திலும் உடைய நாமம் தூஷிக்கப்படாதபடிக்கு நான் நடந்து கொள்ளுவேன் ஆண்டவரே. இப்படி பல காரியங்களை அந்த உடன்படிக்கை நேரத்திலே நாம் ஏற்படுத்தி கொண்டோம், தீர்மானித்தோம். ஸ்தோத்திரம். எப்பொழுது பாவத்தை கர்த்தர் மன்னித்து நம்மை தூக்கி எடுத்த பொழுது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக திரியேக தேவனுடைய நல்ல விலையேறப்பெற்ற நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்த பொழுது, இப்படி அநேக தீர்மானங்களை நம்முடைய நாயகராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட, நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு கூட உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டோம். ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்ட நாளிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய அத்தனை காரியங்களை அழகாக கட்டி எழுப்பி கொண்டு வந்தார். நமக்கே ஆச்சரியமாய் இருந்த எத்தனை காரியங்கள் பின்னோக்கி திரும்பி பாருங்கள். நம்முடைய நினைவுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை, எதிர்பார்ப்புக்கு மேலான காரியங்களை அற்புதமாய் கர்த்தர் நடத்தி கொடுத்தாரே. அந்த நாட்களிலே நாம் கர்த்தரால் கட்டப்பட்டு கொண்டு வந்தோம். அந்த உடன்படிக்கையை மீறாத வாழ்க்கை வாழ்ந்து வந்தோம். அந்த உடன்படிக்கையை அவமாக்கி போடாதபடிக்கு காத்து நடந்து வந்தோம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல, காலங்கள் செல்ல செல்ல அநேகருக்குள்ளாய் நிர்விசாரங்கள், அலட்சியங்கள். ஸ்தோத்திரம். புற மார்க்கத்தாரிடத்திலே காணப்படுகிற இயேசு கிறிஸ்துவை பற்றின விசுவாசம், அந்த நல்ல ஆண்டவரை குறித்த பயபக்தியும், ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்து கொண்ட எத்தனையோ கிறிஸ்தவர்களை விட்டு இன்றைக்கு எடுபட்டு போய்விட்டது. நிர்விசாரம், அலட்சியம். எப்படி சொல்லுகிறீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம். உடன்படிக்கை பண்ணின அந்த நாட்களிலே ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தோம், அவரை பாடி மகிமைப்படுத்துவதற்கு முக்கியத்துவம் கொடுத்தோம், வேதம் வாசிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்தோம், வேதத்தை சுமப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்தோம், ஆராதனைக்கு ஓடோடி செல்வதற்கு முக்கியத்துவம் கொடுத்தோம், ஆராதனையிலே முன்னணியில் நிற்க வேண்டும் என்பதிலே முக்கியத்துவம் கொடுத்தோம்.
காணிக்கைகள், தசம பாகங்கள், பொருத்தனைகளை தேவ சமூகத்தில் படைப்பதில் முக்கியத்துவம் கொடுத்தோம். போதகரை கனப்படுத்துவதில், போதகருக்கு பணிவிடைகளை செய்வதற்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். ஆலய பணிமூட்டுகளை செய்வதில் முக்கியத்துவம். மிஷனரி காணிக்கைகள், இன்னும் பல இடங்களிலே தேவனுடைய ஊழியம் நிறைவாய் செய்யப்படுவதற்கு சபை மூலமாய் போதகர் கரங்களிலே காணிக்கைகளை கொண்டு கொடுத்தோம். ஆனா காலம் செல்ல செல்ல எல்லாவற்றிலும் நிர்விசாரம், எல்லாவற்றிலும் நிர்விசாரம். அதுதான் அன்றைக்கு அவரோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்ட நாயகராம் இயேசுவோடு உடன்படிக்கை செய்து கொண்ட அந்த அனுபவத்தில் இருந்து அந்த உடன்படிக்கையை அவமாக்கி போட்ட ஒரு அனுபவம். ஆகவே தான் கட்டப்பட்ட நம்முடைய வாழ்க்கை, கட்டப்பட்ட அநேகருடைய வாழ்க்கை சிதைக்கப்பட்டது, சீரழிந்து போனது. அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்த நாட்கள், அழகான குடும்பம், நல்ல தொழில், நல்ல வேலை, நல்ல படிப்பு, நல்ல அந்தஸ்து, நல்ல பெயர், புகழ், மரியாதை எல்லாம் இருந்தது. காலப்போக்கிலே எல்லாம் மங்கி போய் ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றவர்கள் என்று மற்றவர்களால் சொல்லத்தக்க விதத்திலே குடும்பம் மாறிவிட்டதே. காரணம் என்ன? உடன்படிக்கையை அவமாக்கி போட்ட அனுபவம். ஆகவே தான் சில குடும்பங்கள் இன்றைக்கும் சின்ன பின்னமாகி கிடக்கிறது. வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அது புரிவதில்லை, காரணம் தெரிவதில்லை. சொல்லிக் கொள்வார்கள், பரிதாபப்படுவார்கள். எப்படி இருந்த குடும்பம், பாவசேற்றிலிருந்து தூக்கி எடுத்த நாயகரோடு செய்து கொண்ட உடன்படிக்கை மறந்துவிட்டு மறுபடியும் குடிவெறி, விக்கிரக ஆராதனைக்கு அலட்சியம், போதகருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்பதில்லை, காணிக்கைகள், பொருத்தனைகள், தசம பாகங்களை செலுத்துவதில்லை, சரிவர வேதத்தை தியானிப்பதில்லை, ஜெபிப்பதற்கு இடம் கொடுப்பதில்லை. இப்படி பல காரியத்தில் விழுந்து விட்டபடினாலே ஸ்தோத்திரம். அதை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உடன்படிக்கையை மீறி விட்டாய், உடன்படிக்கை அவமாக்கி விட்டாய், இதுதான் நீ செய்த காரியம். ஆகவே தான் உன் வாழ்க்கை இடிக்கப்பட்டு விட்டது, உன் குடும்பம் இடிக்கப்பட்டு விட்டது, உன் தொழில் நசுக்கப்பட்டு விட்டது, உன் வேலை தள்ளாடி கொண்டிருக்கிறது, குடும்பம் இன்றைக்கு என்ன ஆகுமோ என்று சொல்லி ஆமென் வேதனைப்படக்கூடிய அளவில் நின்று கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கவனிக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அனுபவத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்களா? இடிக்கப்பட்ட அனுபவத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்களா? என் குடும்பம் சிதைந்து விட்டதே என்று சொல்லி கண்ணீரோடு புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ? உன்னை நீயே சிந்தித்து பார், உன் வழிகளை சற்று ஆராய்ந்து பார், கவனித்து பார். நீ எத்தனை காரியத்தில் அலட்சியமாய் நிர்விசாரமாய் இருந்தாய் என்பதை நினைவு கூர்ந்து பார். ஆகவே தான் வாழ்க்கை உடைக்கப்பட்டு போய்விட்டது. இன்னும் அதே 31ஆம் அதிகாரம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 18வது வசனத்தில் அங்கு வேதம் சொல்லுகிறது, நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல அடிக்கப்பட்டேன். இப்படி ஆண்டவரை விட்டு தூரம் போன அனுபவத்தில், ஆண்டவருடைய காரியத்தில் அலட்சியமாய் நிர்விசாரமாய் இருந்த நேரத்தில் நீர் என்னை தண்டித்தீர், தண்டனைகளை கொடுத்தார், உணரும்படியான தண்டனைகளை கொடுத்தார், புரியும்படியான தண்டனைகளை கர்த்தர் கொடுத்தார். நான் பணியாத மாடு போல அடிக்கப்பட்டேன். தண்டனைகளை நாம் தடமாறும் பொழுது கர்த்தர் கொடுத்த பொழுது வசனத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது, பணியாத மாடு போல். இன்றைக்கு அநேகாவிக்குரிய வாழ்க்கையின் அனுபவத்தை பார்க்கும் பொழுது இப்படித்தான் இருக்குது, பணியாத மாடு போல. எவ்வளவுதான் ஆண்டவர் தண்டனை கொடுத்தாலும், எவ்வளவுதான் ஆண்டவர் கடிந்து கொண்டாலும், பணியாத மாடு போல ஸ்தோத்திரம் நிற்கிற அனுபவங்கள். ஆகவே தண்டிக்கப்படுகிற அனுபவங்கள். இங்கே வசனம் சொல்லுகிறது, என்னை திருப்பும், அப்பொழுது நான் திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர், நீரே என் நாயகர். என்னை திருப்பு ஆண்டவரே, என்னை திருப்பு ஆண்டவரே, என்னை திருப்பி விடும் ஆண்டவரே. இந்த ஜெபம் எல்லாவற்றையும் இழந்த பிற்பாடு அநேகர் இதைத்தான் ஜெபத்திலே அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். பாதை மாறி போய்விட்டேன் ஆண்டவரே, பாதை மாறி போனது நிமித்தமாக உடைக்கப்பட்டு கிடக்கிறேன், சிதிலமடைந்து கிடக்கிறேன், என்னை திருப்பி கொண்டு வாரோம்.
நீரே என் நாயகர், நீரே என் தேவனாகிய கர்த்தர், உம்மிடமாய் நான் திரும்ப வாஞ்சிக்கிறேன். இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது அதே 31ஆம் அதிகாரம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்திலே வசனத்திலே கர்த்தரிடத்திலிருந்து பதில் வருகிறது. நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். இந்த வார்த்தை கவனிக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஒருவேளை நீயும் இந்த அனுபவத்தில் விழுந்து கிடப்பாய் என்று சொன்னார். ஆண்டவரை நோக்கி தண்டிக்கப்பட்டும் படியாத மாடு போல இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை திருப்பி கொண்டு வாரும் என்று சொல்லி நீ ஜெபிப்பாய் என்று சொன்னார். ஆண்டவர் பாதத்தில் இப்பொழுது நீ விழுவாய் என்று சொன்னார். உன்னை ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணிப்பாய் என்று சொன்னார். ஆண்டவர் உன் அக்கிரமத்தை மன்னித்து உன் பாவங்களை நீ நினையாமல் இருப்பார். அப்பொழுது நீ கட்டப்படுவாய். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை நான் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாழ்க்கை அர்ப்பணிப்பாயா? ஆண்டவரே, திரும்பி வருகிறேன் ஆண்டவரே, உடன்படிக்கையை மீறி உடன்படிக்கை அவமாக்கினது உண்மைதான், திரும்பவும் உம்மிடமாய் வருகிறேன் ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும். ஒப்பு கொடுப்பாயா? கர்த்தரை உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு அவளோடு காத்திருக்கிறார். இரண்டாவது காரியம், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தருகிற நன்மை அது என்ன? அதே எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 13வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். இரண்டாவது, ஆண்டவர் அவருடைய ஜனமாகிய தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கிற நன்மை இப்பொழுது மறுபடியும் கட்டப்பட்டாகிவிட்டது. ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டாகிவிட்டது. ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபித்து விட்டாகிவிட்டது. ஆண்டவர் மனமிறங்கி அக்கிரமத்தை மன்னித்து பாவங்களை இனி நினைப்பதில்லை என்று சொல்லி அவர் மறுபடியும் ஏற்றுக்கொண்டபடியினாலே வாழ்க்கையில் என்ன நடக்கிறது தெரியுமா? துக்கங்களை மாற்றுகிறார், வேதனைகளை மாற்றுகிறார், கண்ணீரின் அனுபவங்களை மாற்றுகிறார், இழப்புகளை மாற்றுகிறார், நஷ்டங்களை மாற்றுகிறார், வியாதிகளை மாற்றுகிறார், இழந்து போன ஆவிக்குரிய பூமிக்குரிய சரீர நன்மைகளை திரும்பவும் தருகிறார். அப்படி அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற நேரத்திலே வேதம் சொல்லுகிறது, கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். இப்பொழுது வேதனைக்குள்ளாக வல்லவா நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய், துக்கத்தோடு அல்லவா நின்று கொண்டு இருக்கிறாய், பாவத்தை சுமந்து இருக்கிறபடினாலே உன்னால் சந்தோஷமாய் ஆனந்த களிப்பின் அனுபவத்திற்குள் வர முடியவில்லையே. ஆனால் நீ தேவ ஜனம் என்பதை மறந்து விடாதே. நீ துக்கத்தையும் வேதனையையும் சஞ்சலத்தையும் அனுபவிக்க வேண்டிய ஒரு நபர் இல்லை என்பதை தயவாய் நீ மறந்து விடாதே. நீ தேவனுடைய பிள்ளை, நீ சந்தோஷமாய் குதூகலிக்க வேண்டிய ஒரு பிள்ளை, மனமகிழ்ச்சியாய் வாழ வேண்டிய ஒரு பிள்ளை, துக்கத்தை எல்லாம் மூட்டை கட்டிவிட்டு சந்தோஷமாய் வாழ வேண்டிய ஒரு பிள்ளை. ஆனால் இன்னும் நீ மனம் திரும்பாமல், ஆண்டவருக்கு நேராக உன் வாழ்க்கை திருப்பாமல் இப்படியே ஓடிக்கொண்டிருக்கட்டும் என் வாழ்க்கை நீ நினைத்துக் கொண்டிருப்பாய் என்று சொன்னார். துக்கத்தின் மேல் துக்கம், வேதனையின் மேல் வேதனை, நஷ்டத்தின் மேல் நஷ்டம், கஷ்டத்தின் மேல் கஷ்டம், இழப்பிற்கு மேல் இழப்பு. எதுவரையிலும் நீ தாங்கிக் கொள்ளுவாய்? எதுவரையிலும் உன்னால் சகித்துக் கொள்ள முடியும்? எதுவரையிலும் இந்த பாரத்தை உன்னால் சுமக்க முடியும்? முடியாது. பாரம் சுமந்து சுமந்து நீ ஒருவேளை அழிந்து போகலாம். இந்த உலகத்தை விட்டு உன் வாழ்க்கை எடுக்கப்பட்டு போய்விடலாம். நித்தியத்திற்கென்று அழைக்கப்பட்ட நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேவனுடைய ஜனமாய் மாற்றப்பட்டபடினாலே சுதந்திரிப்பதற்கு அழைக்கப்பட்ட நீ உலக பிரகாரமான சந்தோஷத்தையும் இழந்து உலக பிரகாரமாய் உலகத்திலே வாழுகிற நாட்களே கர்த்தர் கொடுக்கிற நல்ல சந்தோஷத்தை அவன் இழந்து வாழ்க்கை முடிவுற்ற பிற்பாடு பாதாளத்திற்குள்ளும் வேதனைப்படுவதற்காக அன்பு தேவ பிள்ளையை அவர் உன்னை அழைக்கவில்லை. உலகத்திலும் நீ சந்தோஷமாய் இருக்க வேண்டும், இந்த உலகத்திலும் நீ சமாதானமாய் வாழ வேண்டும், இந்த உலகத்திலும் நீ ஆனந்த களிப்பை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனால் அவர் கொடுக்கிற சந்தோஷம் உலகம் கொடுக்கிற சந்தோஷம் அல்ல. அவர் கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் உண்டாகிற சமாதானம் அல்ல.
அவர் கொடுக்கிற சந்தோஷம் அது தேவ ஜனங்களுக்கு மாத்திரம்தான் அது எப்படி இருக்கும் என்று சொல்லி புரியும். உலக சந்தோஷம், உலக பிரகாரமாய் வாழுகிற ஜனங்கள் பெற்றுக்கொள்கிற சந்தோஷம் அது வேறு விதமாய் இருக்கும். குடித்து வெறித்து களியாட்டுகள், விபச்சாரம், வேசித்தனம், இன்னும் பலவிதமான போதை வஸ்துக்களை பயன்படுத்தி நாங்கள் சந்தோஷமாய் இருக்கிறோம் என்று சொல்லி அநேகர் மனதிற்குள் நினைத்து தங்கள் வாழ்க்கையை மறுபடியும் பாதாளத்திற்கு நேராக இழுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். பாதாளமும் தன் வாயை ஆவென்று பிளந்து கொண்டிருக்கிற ஒரு பரிதாபமான, வேதனையான, துக்கமான அனுபவம். அதை அனுபவிப்பதற்காக கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. உலக சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. ஆனால் உலகத்தில் வாழுகிற நாட்களிலேயே கர்த்தருடைய சந்தோஷத்தை அனுபவிப்பதற்காகத்தான் நீ அழைக்கப்பட்டாய். மறுபடியும் கட்டப்படுவதற்காக ஆண்டவர் கரத்தில் உன்னை முழுமையாக, உன் குடும்பத்தை நீ முழுமையாக அர்ப்பணிப்பாய் என்று சொன்னார். அன்பு தேவ பிள்ளையே, மறுபடியும் கட்டுகிற ஆண்டவர் உன் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவார். உன் துக்கத்தை எல்லாம் அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். நானே அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. நானே அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. அந்த சந்தோஷ அனுபவத்திற்குள் கர்த்தர் உன்னை நடத்த விரும்புகிறார். அது கர்த்தர் உனக்கு கொடுக்கிற நன்மை. இது மனிதர்களால் கிடைக்காத நன்மை. இது மற்ற யாராலும் கிடைக்காத நன்மை. மற்ற தெய்வங்களால் உனக்கு கிடைக்காத நன்மை. இது சந்தோஷத்தை ஆமென் ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே உனக்கு கொடுக்க முடியும். நீ புரிந்து கொண்டு மறுபடியும் கட்டப்படுவதற்கு இன்றைக்கு ஆண்டவர் பாதத்தில் உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. ஸ்தோத்திரம். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். மூன்றாவது காரியம், அது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீர்கள் உள்ள நதிகளுக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறார். பாருங்கள், இந்த அனுபவத்துக்குள்ள வந்துவிட்ட பிற்பாடு, அதாவது தேவனுடைய ஜனமாயிருந்து வழி விலகி போய் மறுபடியும் என்னை கட்டும் என்று சொல்லி பாவங்களை அறிக்கையிட்டு அவரிடத்தில் திரும்பும் பொழுது ஸ்தோத்திரம், மறுபடியும் கட்டுகிறார். துக்கங்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமாய் மாற்றுகிறார். ஆனந்த கழிப்பை தருகிறார். ஸ்தோத்திரம். அந்த நாட்களிலே அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் நீ என்ன காரியத்திற்காக ஆண்டவர் சமூகத்தில் வந்தாலும் கர்த்தரும் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பார். அழுகையின் பள்ளத்தாக்கின் பாதையிலிருந்து, வேதனையின் பாதையிலிருந்து, கண்ணீரின் துக்கத்தின் பாதையிலிருந்து கர்த்தர் உன்னை வழிவிலக்கி அவர் தண்ணீர்கள் உள்ள அழகான பாதையிலே நதிகள் அன்றைக்கு இடராமல் உன்னை நடக்க பண்ணுவார். இடராதபடிக்கு, உன்னை வழி விலகாதபடிக்கு தொடர்ந்துள்ள நாட்களில் நடக்க பண்ணுவார். ஸ்தோத்திரம். பாருங்க, அவருடைய ஜனமாய் மறுபடியும் கட்டப்பட்ட பிற்பாடு என்ன விண்ணப்பங்களோடு ஆண்டவர் சமூகத்தில் வந்தாலும் விண்ணப்பங்களை கேட்கிற கர்த்தர், விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிற கர்த்தர், ஜெபத்தை தள்ளாத தேவன். வேண்டிக் கொள்கிற அத்தனை காரியத்திற்கும் ஏற்ற காலத்திலே, ஏற்ற நேரத்திலே விலையேறப்பட்ட சித்தத்தின்படி உனக்கு செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீ ஜெபிக்கிறாய், பதில் கிடைக்கவில்லை. அழுகிறாய், புலம்புகிறாய், பதில் ஆண்டவரிடத்திலிருந்து வரவில்லை. ஏன்? மறுபடியும் உன் வாழ்க்கை கட்டப்படவில்லை. மறுபடியும் உன் ரத்தத்தால் நீ கழுவி மீட்கப்படவில்லை. உன் அக்கிரமத்தை, உன் பாவத்தை, அவரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவமாக்கினதை எண்ணி நீ மறுபடியும் நீ திரும்பவில்லை. ஆகவே தான் அவர் அருளுகிற நன்மையை உன் வாழ்க்கையில் உன்னால் அனுபவிக்க முடியல. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை அன்போடு அறைகூவல் விடுத்து அழைக்கிறார். உன்னை நான் வழி நடத்துகிறேன் மகனே, உன்னை நான் வழி நடத்துகிறேன் மகனே, வழி விலகி போகாதபடிக்கு உன்னை நான் நடத்துகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே வாசிக்கிறோம், நீங்கள் வலதுபுறமாய் இடதுபுறமாய் சாயும் பொழுதும் வழி இதுவே என்று உங்கள் பிறகே ஒரு சத்தம் கேட்கும். ஒருவேளை அன்புடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், மறுபடியும் ஆண்டவர் சமூகத்திலே வந்து வாழ்க்கையை கட்டிவிட்டார், ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டி எழுப்பப்பட்டு விட்டேன் என்று சொல்லுகிற அநேகர் கூட சில நேரங்களிலே
வழி மாறுவதற்கு ஏதுவாய், தடமாறுவதற்கு ஏதுவாய் சில கிரியைகளை பொல்லாங்கன் கொண்டு வந்து விடுகிறான். இல்லை என்றால் மனதில் எழும்புகிற ஆசை இச்சைகள் நிமித்தமாக வழி தவறி விடுகிற அனுபவங்கள் உண்டு. ஆனாலும் நேசிக்கிற தேவன், அன்பு செலுத்துகிற தேவன், வழி விலகாததை, ஸ்தோத்திரம், வழி விலகி நடக்கிறதை விரும்பாத தேவன் ஆவியிலே உன்னை உணர்த்துகிறார். வழி விலகி சென்று கொண்டு இருக்கிற இந்த பாதை வேண்டாம் மகனே, இந்த காரியம் உனக்கு வேண்டாம், இந்த காரியத்தை நீ செய்யாதே என்று சொல்லி சில நேரங்களிலே ஆவியானவர் உன்னை உணர்த்துகிறார் அல்லவா? இதை போலத்தான் ஊழியத்தை செய்கிறதான ஊழியக்காரர்களாகி எங்களை போன்ற சபை போதகர்கள் கர்த்தர் கொடுத்த விசுவாசிகள், கர்த்தர் கொடுத்த விசுவாசிகள் வழி விலகும் பொழுது, பாதை தவறி நடக்கும் பொழுது அன்பாய் அவர்களை அழைத்து, சகோதரனே சகோதரி, அது உனக்கு சரியில்லை, இந்த காரியம் உனக்கு வேண்டாம், இந்த ரூட் உனக்கு சரியில்லைன்னு சொல்லும் பொழுது, ஸ்தோத்திரம், சிலர் அதை அன்பாய் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், சிலர் அந்த ஆலோசனையும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆலோசனை சொல்லுகிற ஆவிக்குரிய தகப்பனாகிய போதகரை ஏற்றுக்கொள்வதில்லை. எப்படி ஒரு தகப்பன், ஒரு தாய் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளும் வழி தவறி நடக்கும் பொழுது, இது வேண்டாம் மகனே, இது உனக்கு சரிப்படாது என்று சொல்லும் பொழுது, சில பிள்ளைகள் அன்பாய் ஏற்றுக்கொண்டு சில பிள்ளைகளை அன்பாய் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது போல, அன்பாய் ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் ஆலோசனை சொல்லுகிற பெற்றோர்களையும் அன்பாய் ஏற்றுக்கொள்ளும், அன்பாய் ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் ஆலோசனைகளையும் ஏற்றுக்கொள்ளாது, அன்பாய் ஆலோசனை சொல்லுகிற பெற்றோர்களையும் ஏற்றுக்கொள்ளாமல் பல நிலைமைகளிலே எதிர்த்து நிற்பார்கள். அதே போலதான் ஆவிக்குரிய சபைக்கு வருகிற விசுவாசிகளுக்கு ஆவிக்குரிய போதகர்கள் இப்படிப்பட்ட சில ஆலோசனைகளை கடினமாய் சொல்லும் பொழுது இருதயம் ஆலோசனைகளை வெறுக்கிறது. இருதயம் ஆலோசனை சொல்லுகிற போதகரை வெறுக்கிறது. மனதுக்குள்ளாக எண்ணுவார்கள், இவர் என்ன சொல்லுகிறது, நாம என்ன கேட்கறது, இவருக்கு என்ன அருகதை இருக்குது, இவர் எப்படி எனக்கு ஆலோசனை சொல்லலாம், நான் யாரும் தெரியுமா, இப்படி பல காரியமாய் அவர்கள் மனதிற்குள்ளாக எண்ணிக்கொள்வார்கள். அநேகரிடத்தில் போய் தூஷிப்பார்கள். ஸ்தோத்திரம். ஆனால் முடிவிலே பார்க்கும் பொழுது வழி விலகி நடந்தவர்களுடைய நிலைமை மிகவும் பரிதாபமாய், மிகவும் வேதனையாய், எல்லாவற்றையும் இழந்து விட்டு, ஐயோ இழந்து விட்டோமே, ஆலோசனை சொன்ன பொழுது கேட்கவில்லையே என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டு இருப்பார்கள். என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம் யோசித்து பாருங்க. ஆலோசனை சொல்லும் பொழுது அதை தயவாய் பணிவாய் ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த அனுபவம் வந்திருக்காதே, இந்த அனுபவத்தின் கூட செல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்காதே. ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளை வழி நடத்துவார். எப்படி நடத்துவார்? தண்ணீர்கள் உள்ள நதிகள் அண்டைக்கு நேராய் நடத்துவார். எப்படி நடத்துவார்? யார் மூலம் நடத்துவார்? போதகர்கள் மூலமாய், சில நேரங்களில் நேரடியாக பிரத்யட்சமாய், சில நேரங்களில் வசனங்களை வாசிக்கும் பொழுது உன்னை வழி விலகுகிறவராக கர்த்தர் கண்டார். இது சரியான பாதையில் என்று சொல்லி உணர்த்தும் பொழுது, நீ ஒப்பு கொடுத்து திரும்பும் பொழுது, நீ அழுகையோடு விண்ணப்பங்களோடு அவர் சமூகத்தில் வந்தால் அந்த விண்ணப்பங்களுக்கு பதில் தருவது மாத்திரமல்ல, வழி விலகி சென்று கொண்டிருக்கிற உன்னை மறுபடியும் அவர் ஏற்றுக்கொள்வார். நீ ஏன் இழந்து ஸ்தோத்திரம் தெருவிலே நிற்க வேண்டும்? நீ ஏன் எல்லா சந்தோஷத்தையும், நீ கஷ்டப்பட்டு இத்தனை ஆண்டுகள் சம்பாதித்ததையும் ஏன் ஒரே நேரத்தில் இழக்க வேண்டும்? இழக்க வேண்டும். நீ ஏன் இழக்க வேண்டும்? சற்று உட்கார்ந்து யோசித்து பாருங்க. பாஸ்டர் சொன்ன ஆலோசனைகளெல்லாம் நான் அழகாக கீழ்ப்படிந்து இருக்கிறேனா, ஒழுங்காக அவர் சொன்ன காரியங்களுக்கு உடன்பட்டு இருக்கிறேனா என்று சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் யோசித்து பார்க்கும் பொழுது பதில் என்ன வரும் என்று சொன்னால் ஆலோசனைகளை கேட்கவில்லை. ஆகவே தான் உன் வாழ்க்கையில இப்ப நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய், வழி விலகி விட்டாய். கர்த்தர் இன்றைக்கு உன்னை அன்போடு கூட அழைக்கிறார். அவர் அன்போடு அழைக்கிற சத்தம் உனக்கு பின்பாய் கேட்கவில்லையா? அந்த சத்தத்திற்கு நீ மனம் பூர்வமாய் ஒப்பு கொடுத்து அவர் பட்சமாய் நீ வருவாய் என்று சொன்னால் அவர் உன் பட்சமாய் நிற்பார். அவர் பக்கமாய் நீ வருவாய் என்று சொன்னால் உனக்கு அவர் பக்கபலமாய் இருப்பார். தண்ணீர்கள் உள்ள நதிகள் அண்டையிலே உன்னை நடத்தி சென்று அற்புதமாய் நடத்தப் போகிறார், அற்புதமாய் நடத்தப் போகிறார்.
அதுதான் கர்த்தர் உனக்கு தருகிற நன்மை. அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கரத்துல உன்னை முழுமையை ஒப்புக்கொடு, முழுமையை ஒப்புக்கொடு. அடுத்தபடியாக அதே எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் கொடுக்கிற அடுத்த நன்மை ஸ்தோத்திரம், விடாய்த்து போன ஆத்துமா, சோர்ந்து போன ஆத்துமா, சோர்ந்து போன ஆத்துமாவை கர்த்தர் சம்பூர்ணம் அடைய பண்ண போகிறார். ஸ்தோத்திரம். தொய்ந்து போன ஆத்துமா, வாடி வதங்கி போன ஆத்துமா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தொய்ந்து போய் கிடக்கிறாங்க, வாடி வதங்கி போய் கிடக்குது அவங்க ஆத்துமா. ஸ்தோத்திரம். அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிகமாய் ஜெபிக்கிறார்கள், அதிகமாய் வேதத்தை தியானிக்கிறார்கள், ஆண்டவருக்கு பிரியமான சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுறாங்க, முடிந்த அளவு கர்த்தருடைய காரியத்திலே முன்னணியத்தில் நிற்கிறாங்க. ஆனாலும் சில கஷ்டங்கள், சில பாடுகள், சில உபத்திரவங்கள், சில வேதனைகள், சில நெருக்கடிகள், சில போராட்டங்கள் அவங்களை நெருக்குது, ஒடுக்குது, கசைக்கு பிழியப்படுறாங்க. ஸ்தோத்திரம். அனுபவத்தை பார்க்கும் பொழுது அவங்க ஆத்துமா சோர்ந்து போகுது. நான் ஜெபத்தில் குறை வைக்கலையே, வேதத்தை தியானிப்பதில் குறை வைக்கலையே, கர்த்தருடைய காரியத்தில் நான் எந்த குறையும் வைக்கவில்லையே, ஆண்டவருக்கு பிரியமாக எத்தனை பேர் என்னை வெறுத்த பொழுதும் எத்தனை பேர் என்னை ஒதுக்கிற பொழுதும் கர்த்தருக்கு பிரியமாகத்தானே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இப்படி நினைக்கும் பொழுது அவங்க ஆத்துமா தொய்ந்து போகிறது, அவங்க ஆத்துமா வாடி வதங்கி போய் விடுகிறது. ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கை ஒருவேளை அப்படி இருக்கிறதோ, வாழ்க்கை ஒருவேளை இந்த அனுபவத்தின் ஊடாய் சென்று கொண்டு இருக்கிறதோ, நீ ஆத்துமாவில் தொய்ந்து போய்விட்டாயோ, சோர்வடைந்து காணப்படுகிறாயோ, அவர் சொல்லுகிறார், நீ சம்பூர்ணமடைய பண்ண போகிறேன். ஆண்டவருக்கு நேராக மறுபடியும் உன்னை ஒப்புக்கொடு. சோர்ந்து தூரம் போயிடாதே, வாடி வதங்கி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத அனுபவத்துக்குள்ள உன்னை நீ விழத்தள்ளி விடாதே. ஆண்டவருக்கு நேராக நீ திரும்பும் பொழுது உன்னை அவர் சம்பூர்ணம் அடைய பண்ணுவார். எதிலெல்லாம் உன் வாழ்க்கையிலே குறைவு இருக்கிறதோ அதிலெல்லாம் ஒரு பெரிய சம்பூர்ணத்தை கொடுப்பார். சிலர் இது நிமித்தமாக ஜெபிக்காம, வேதத்தை தியானிக்காம, ஆராதிக்காம, துதிக்காம அப்படியே முடங்கிடுவாங்க. அந்த அனுபவத்தில் ஒருவேளை நீ இருப்பா என்று சொன்னார். ஆண்டவரிடத்தில் திரும்பும் பொழுது அபிஷேக தைலத்தால் உன்னை நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது அவர் உனக்கு தர விரும்புகிற நன்மை. இந்த நன்மை நீ பெற்றுக்கொள்ள விரும்புவாய் என்று சொன்னார். ஆண்டவரே வருகிறேன் என்று சொல்லி ஒப்புக்கொடு, அர்ப்பணி. கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். நீ மகிழும்படியாக கர்த்தர் காரியத்தை செய்வார். நீ குதூகலிக்கும்படியாக கர்த்தர் உனக்கு காரியத்தை நடப்பிப்பார். தொய்ந்து போன, சோர்ந்து போன, விட்டாய்த்து போன எல்லா அனுபவத்தையும் கர்த்தர் மாற்றுவார். வாடி வதங்கி கிடக்கிற அனுபவத்திலிருந்து கர்த்தர் உன்னை தூக்கி எழுப்புவார். சோர்ந்து போகாத. எலியாவை யோசித்து பாருங்க, எவ்வளவு பராக்கிரமமான காரியத்தை செய்த தேவ மனிதன். ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையிலும் சோர்வு வந்தது. வாடி வதங்கி போய்விட்டார், வாடி வதங்கி போயிட்டார். குகைக்குள்ள போய் ஒளித்து கொண்டார். வேண்டாம் ஆண்டவரே, போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். என்னுடைய வாழ்க்கையில் அதுதான். நெருக்கடிகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது சொல்லுவாங்க, போதும் கர்த்தாவே, வாழ்ந்தது போதும், பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளும், பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளும், பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளும். ஆண்டவர் உன்னை தேசத்தில், குடும்பத்தில், சபையில் அநேகருடைய கண்களுக்கு முன்பாக ஸ்தோத்திரம் விலையேறப்பட்ட சாட்சியாய் வாழ வைக்க விரும்புகிறார். நீ பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கணும்னா கர்த்தருடைய சித்தம் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நீ இடம் கொடுக்கலையே. நெருக்கப்படுகிறது உண்மைதான், நீ சோர்ந்து போறது உண்மைதான். ஆனா இந்த அனுபவத்திலையும் வைராக்கியமா நீ ஆண்டவருக்குள்ள உறுதியா இருப்பேன்னு சொன்னா உனக்கு சம்பூர்ணத்தை தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். உன்னை நிரப்புவேன் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அது நிமித்தமாய் கர்த்தர் காரியத்தை நிறைவேற்றும் பொழுது
அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாய், அநேகருடைய கண்களுக்கு முன்பாய் நீ வெளியேறப்பட்ட சாட்சியாய் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று வாழ முடியுமே. ஏன் ஆண்டவருடைய சித்தத்தை மீறி போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே. யோனாவை போல ஒரு சூற செடிக்குள்ள போய் படுக்கிறானோ, எலியாவை போல ஒரு குகையை தேடி ஒழித்துக் கொள்ளுகிறானோ, போதும். 2 பேரும் தானே சொன்னாங்க. எவ்வளவு பெரிய ஆட்கள், எவ்வளவு மகிமையான காரியத்தை செய்ய வேண்டியவங்க, எவ்வளவு கர்த்தருக்காக பிரயோஜனப்பட்டவங்க சொல்றாங்க, போதும் கர்த்தாவே. நீ ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீயும் கூட உன் குடும்பத்துக்குள்ள இருக்கிற கஷ்டத்தின் நிமித்தமாய், இன்னும் சரீரத்தில் இருக்கிற வியாதி நிமித்தமாய், உன் கணவன் உன் பிள்ளைகள் மற்றவர்களால் நெருக்கப்படுவது நிமித்தமாய், வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல ஒடுக்கப்படுவது நிமித்தமாய், போது கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், வாழ்ந்ததெல்லாம் போதும், என்னை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளும் சொல்லி நீ ஒருவேளை ஜெபித்துக் கொண்டிருப்பாய் என்று சொன்னார். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக நான் சொல்றேன், ஆண்டவர் இதை விரும்பவில்லை. ஆண்டவர் இதை விரும்பலை. உன்னை சம்பூர்ணம் அடைய பண்ணி, உன் ஆவியின் வல்லமையினால் அபிஷேகத்தின் நிறைவினால் உன்னை நிரப்பி, இதே ஜனங்களுக்கு முன்பாக, இதே குடும்பத்தாருக்கு முன்பாக உன்னை பலத்திருக்க செய்ய விரும்புகிறார். மறந்துடாத, மறந்துடாத. அவருடைய திட்டம் என்ன என்பதை புரிந்து கொள். அவருடைய விருப்பம் என்ன என்பதை புரிந்து கொள். உன் விருப்பத்தை அவர்கிட்ட தெரியப்படுத்தாத. அவர் விருப்பம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, அதற்கு ஒப்புக்கொடு. அவருடைய சித்தம் என்ன? சோர்ந்து போய் கிடக்கிற உன்னை சம்பூர்ண அடைய பண்ணுவதுதான். காய்ந்து கிடக்கிற உன் வாழ்க்கையை, வாடி வதங்கி கிடக்கிற உன் வாழ்க்கைய ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்புவதுதான் அவருடைய விருப்பம். அதை புரிந்து கொள்ளாம தேவ சித்தத்திற்கு மாறாக எதையுமே சிந்திக்காத, எதையுமே ஆண்டவர்கிட்ட கேட்காத. ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிறார், சோர்வுகளை மாற்றுவேன். எல்லாவற்றையும் என்னால் மாற்ற முடியும். உன்னை நிரப்புவேன், சம்பூர்ணம் அடைய பண்ணுவேன். எலியாவை போல, யோனாவை போல. ஸ்தோத்திரம். ஆமென். உன்னையும் கர்த்தர் மகிமையான பாத்திரங்களை கரங்கள் எடுத்து பயன்படுத்த போகிறார். அவர் கரத்தில் ஒப்புக் கொடுங்க. கடைசியாக அதே எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிரியைக்கு பலன் உண்டு. ஆண்டவர் தருகிற நன்மை, உன் கிரியைக்கு தக்க பலன் நிச்சயமாக உனக்கு உண்டு. உன் என்ன கிரியை செய்கிறீ அதற்குரிய பலனை கண்டிப்பா நீ அனுபவிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார். உலகத்துல ஆண்டவருக்கென்று வைராக்கியமா, உத்தமமாய், பரிசுத்தமாய் ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து, மாம்சீகத்தின் கிரியைகள் எல்லாம் வெறுத்து ஆவியின் கனிகளை கொடுத்து நீ உண்மையான இருதயத்தோடும் உத்தமமான மனதோடும் தேவனுக்கு முன்பாக நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால், அன்பு தேவ பிள்ளையே, ஸ்தோத்திரம், உன் கிரியைக்கு கண்டிப்பாக பலனை அவர் தருவார். பலனை தருவார். நிச்சயமாக அந்த பலனை அனுபவிப்பாய். அதிலே உனக்கு சுதந்திரம் உண்டு. அந்த பங்கை அனுபவிப்பதில் உனக்கு உரிமை உண்டு என்பதை மறந்து விடாதே. அது என்ன? அது என்ன பலன்? அது என்ன பலன்? பரலோகத்திலே உனக்கு இடம் உண்டு. பரலோகத்தில் அழைத்துச் செல்கிற தேவனாகிய கர்த்தர் ஜீவ கிரீடத்தை, நீதியின் கிரீடத்தை உனக்கு தருவார். அதுதான் அவர் உனக்கு தரப்போற பலன். ஸ்தோத்திரம். அந்த பலனை பெற்றுக்கொள்ளத்தக்க விதத்திலே ஒவ்வொரு நாட்களும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் விழுந்து போவதற்கு காரணம், ஓடுகிற பாதையிலே மற்றவர்களை பார்க்கிறார்கள். மற்றவர்களை பார்க்கிறார்கள். அவர்கள் விழுந்து போகிறார்கள். விழுந்து போகிறார்கள். ஸ்தோத்திரம். துன்மார்க்கர்கள் செழித்திருக்கிறார்களே, வாழ்ந்திருக்கிறார்களே, நன்றாயிருக்கிறார்களே, சுகமாயிருக்கிறார்களே, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனை? எனக்கு மட்டும் ஏன்? நான் நன்றா ஜெபம் பண்றேன், பைபிள் வாசிக்கிறேன், செபிக்கிறேன், ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன், ஓடி ஓடி சுவிசேஷம் அறிவிக்கிறேன், ஊழியத்தில் உதவியா இருக்கிறேன், சபையில பணிவிட ஊழியத்தை செய்கிறேன்,
ஸ்தோத்திரம். காணிக்க தசமபாக கரெக்டா கொடுத்துடுறேன். கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன 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 என்னன்னு பைபிள்ல தேடி தேடி வாசித்து தெரியாத புரியாத காரியங்கள் ஆவிக்குரிய தகப்பனாக சபையின் போதகர்கிட்ட கேட்டு பெர்ஃபெக்டா வாழ்றேனே. ஸ்தோத்திரம். எனக்கு என்ன பலன் கிடைக்கும்? வாழ்க்கையில் கஷ்டப்படுறேனே, நெருக்கப்படுறேனே, வியாதியில் எனக்கு இருக்குது. ஓடிக்கொண்டே இருப்பாங்க ஆவிக்குரிய ஓட்டத்துல. ஆனா சுற்றுமுற்றும் பார்க்கறதுனால இந்த கேள்வி வருது அவங்களுக்குள்ள. இந்த கேள்வி அவங்களுக்குள்ள வருது. ஏன் எனக்கு மட்டும் இப்படி, ஏன் எனக்கு மட்டும் இப்படி? நிறைய பேர் ஸ்தோத்திர கவுன்சிலிங் வரும்போது விசுவாச பிள்ளைகள் கேட்பது, ஏன் பாஸ்டர் மற்றவெல்லாம் நல்லா தானே இருக்கிறான், ஒரு வீடுக்கு 2 வீடு கட்டுறான், ஒரு காருக்கு 2 கார் வச்சிருக்கிறான், டெய்லி குடிக்கிறான், வெறிக்கிறான், மோசமான நடக்கைகள், அருவருக்கத்தக்க காரியத்தை பண்றான், நல்லா தானே இருக்கிறான் பக்கத்து வீட்டில் எடுத்த வீட்டில், எங்களுக்கு மட்டும் என்ன எவ்வளவு கஷ்டப்படுறோம்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லவே முடியாதுங்க. பதில் கிடைக்காத கேள்வி இது. எங்க போனாலும் பதில் கிடைக்காது. ஆனா பைபிள்ல பதில் இருக்குது. பைபிள்ல பதில் இருக்குது. ஸ்தோத்திரம். என்ன பதில் அப்படின்னா, ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தை நீங்க திருப்பி வாசித்து பாருங்க. அந்த ஐஸ்வர்யவான் கோடி கோடியா சம்பாதிச்சிருக்கிறான்னு வச்சுக்கிட்டுங்களேன். அடிக்கடி விருந்து, அடிக்கடி பார்ட்டி. என்ன பார்ட்டி? குடித்து வெறித்து. ஸ்தோத்திரம். அவலட்சணமான காரியங்களை நடப்பிக்கிற பார்ட்டி நடத்துறான். ஸ்தோத்திரம். ஆனா ஏழை லாசரு சாப்பிட்றதுக்கு வழி இல்லைங்க, உடுத்துறதுக்கு ட்ரெஸ் இல்லைங்க, ஒண்டிக்கிறதுக்கு ஒரு வீடு இல்லைங்க, சொந்தம்னு சொல்லிக் கொள்றதுக்கு யாருமே இல்லைங்க. கர்த்தர் விரும்புகிற உத்தமமான வாழ்க்கை, ஆவின் கனிகளை கொடுத்து மாம்சீகத்தின் கிரியைகளை வெறுத்து தனக்கென்று நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே தனக்குரிய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு அந்த லாசரு ஓடிக்கொண்டிருக்கிறார். லாசருவை சுற்றி இருந்தது யாரு? சொந்த பந்தமா, ஃப்ரெண்ட்ஸா, பிசினஸ் பார்ட்னர்ஸா இருந்தாங்க, கூட வேலை செஞ்சவங்களா இருந்தாங்க? இல்லையே. கூட இருந்தது யாரு? உடம்பெல்லாம் பருவுல இருந்து வெடிச்சு வெடிச்சு ஷீல் வடியுது. அதை நக்குவதற்கு நாய் கூட்டம் இருக்குது, மனுஷ கூட்டம் இல்லை. ஏன் ஆண்டவர்கிட்ட கேட்கலங்க அவரு? ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த நிலைமை, ஏன் என் கண்ணு முன்னால துன்மார்க்கத்தனமாய் வாழ்கிற இந்த ஐஸ்வர்யம் எப்படி இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்கலங்க. நம்ம தான் கேட்கிறோம். ஏன்னு சொல்லி ஆண்டவர்கிட்டையும் கேட்கிறோம், பாஸ்டர்கிட்டையும் கேட்கிறோம், விசுவாசிகள்கிட்டையும் கேட்கிறோம். இப்படி கேட்டு நிறைய விசுவாசிகளை சபை விட்டு விரட்டிவிட்டோம். இத்தனை வருஷமா ஆராதிக்கிற இவங்களுக்கே இந்த பாடுனா புதுசா வந்த எனக்கு என்ன பாடோ தெரியலப்பா. ஆத்தாடி, இந்த இயேசு வேண்டாம், இந்த பைபிள் வேண்டாம், இந்த சர்ச்சு வேண்டாம்னு சொல்லிட்டு விசுவாசிகளை விரட்டுற நீ புரிந்து கொள்ளல. அதனுடைய முடிவு என்ன என்று சொல்லி உனக்கு விளங்கல. பைபிள் உனக்கு புரியல. புரிந்து கொள்வதற்குரிய ஏற்றுக்கொள்வதற்குரிய மனசு உனக்கு இல்லை. ஏன்னு கேட்கிறவன் ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடி ஜெயிக்க முடியாது. அதுவரையிலும் ஓடினதுக்குரிய பலனையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஐஸ்வர்யவான் சாகுறான், லாசரு சாகுறான். முடிவை யோசித்து பாருங்க. அந்த ஐஸ்வர்யவானுடையதான தட்டிலிருந்து விழக்கூடிய எச்சி அப்பத்துண்டுக்காக காத்திருந்த லாசரு, ஏன் ஆண்டவன்கிட்ட கேள்வி கேட்காத லாசரு, தன்னுடைய உத்தம ஓட்டத்தை நிறுத்தாத லாசரு, ஆண்டவரை மறுதலிக்காத லாசரு, ஆண்டவரிடத்தில் ஏன் என்று கேள்வி கேட்காத லாசரு, மரித்த அடுத்த செகண்ட் ஆபிரகாமுக்கு மடியில அழகா சுகமா உட்கார்ந்துருக்கிறார். உலகத்துல சுகபோகமாய் வாழ்ந்தானே இந்த துன்மார்க்கனாகிய ஐஸ்வர்யவான், அவன் பாதாளத்துக்குள்ள எரிகிற அக்கினிக்குள்ள கிடக்கிறான். பதில் இங்கதான் இருக்குது. ஏன்னு கேள்வி கேட்கிறீங்களா? பதில் இதுதான். உன் கிரியைக்கு பலன் உண்டு. இந்த உலகத்திலே படுகிற ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் பலனை கத்தர் தருவார். கிறிஸ்துவின் நிமித்தம் ஓடிக்கொண்டிருக்கிறாயே, உனக்கு பலன் உண்டு.
பலன் உண்டு. அதுதான் அவர் தருகிற விலையேற பெற்ற நன்மை. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரே, இதுதான் விலையேற பெற்ற பலன், விலையேற பெற்ற நன்மை. ஸ்தோத்திரம். நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. லாசரு ஜாலியா இருக்கிறார். உலகத்தில் கஷ்டப்பட்ட லாசரு பரதேசில ஜாலியா இருக்கிறார். உலகத்தில் சுகபோகமாய் ஏகபோகமாய் வாழ்ந்த ஐஸ்வர்யமா ஜாலியாவா இருந்தாரு. ஒரு சொட்டு தண்ணி கிடைக்கல, அழுகை வேதனை தாங்க முடியல, ஊழ போட்டு அலறாரு. ஒரு சொட்டு தண்ணி எனக்கு கிடைக்காதா? பாத்தீங்களா என்ன வித்தியாசம்? இதுதான் பலன். ஏன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தயவு செய்து யாரும் கேள்வி கேட்காதுங்க. ஏன்னு கேள்வி கேட்காதுங்க. ஸ்தோத்திரம். சிலர உலகத்தில் ஆண்டவர் எல்லாம் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு, அதை கண்டு பொறாமையும் படாதுங்க. துன்மார்க்கம் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி எரிச்சலும் படாதுங்க, எரிச்சலும் படாதுங்க. எனக்கு இப்படித்தான் வாழ்க்கைன்னு சொல்லி கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார், அவருடைய திட்டம் அதுதான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள பழகுங்க. ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை உங்களுக்கு வரட்டும். ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை இல்லாதவங்க தான் கேள்வி கேட்டு புலம்பி தடமாறி போயிடுறாங்க, பலனை பெற்றுக்கொள்ள முடியாம கஷ்டப்படுறாங்க. அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உணர்த்துகிற காரியம், கற்றுக் கொடுக்கிற காரியம், உனக்கு நிச்சயமா பலன் உண்டு. உன் கிரியைக்கு தக்க பலன் கண்டிப்பா உண்டு மகனே, கண்டிப்பா உண்டு மகளே. கிறிஸ்துவுக்காக நீ வைராக்கியமாக நிற்கிறியே, எத்தனை அவமானங்களை சகிக்கிறாய், எத்தனை போராட்டங்களை சகித்து விட்டாய், எத்தனை உபத்திரவத்தின் ஊடாய் நடந்து வந்து கொண்டு இருக்கிறாய். இதெல்லாம் கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறாரு. உனக்கு பரலோகத்தில் முதலிடம் உண்டு. பரலோகத்தின் தேவனுடைய கரத்தினால் உனக்கு நீதியின் கிரீடத்தையும் ஜீவ கிரீடத்தையும் கண்டிப்பா தருவார். வெளியேற பெற்ற ஆசீர்வாதங்கள் பரலோகத்தில் உனக்கு உண்டு. பொற்தள வீதியில அழகாக நீ பிதாவின் கரங்களை பிடித்து, நேசகுமாரனாகிய இயேசுவின் கரத்தை பிடித்து நீ நடக்க போகிறாய். பிதாவின் மடியிலே உட்காரப் போகிறாய். இயேசுவின் மார்போடு அவர் உன்னை அணைத்து வைக்கப் போகிறார். உலகத்தில் இருக்கிற வாழ்க்கை குறுகின காலம், குறுகினதுதான். யோபு அழகாக சொல்றார், ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் சஞ்சலம் நிறைந்தவன், அதே நேரத்தில் வாழ்நாள் குறுகினவன். வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆயுஷ் நாட்கள் 70 வருடம், பலத்தின் மிகுதினால் 80 வருடம். அதுக்கு மேல எத்தனை கோடீஸ்வரனா இருந்தாலும் செத்துத்தான் ஆகணும், மரணம் சந்திச்சு தான் ஆகும். உலகம் உள்ள பார்க்கணும். அந்த கொரோனா தொற்றுனால பெரிய பெரிய கோடீஸ்வரங்க, பெரிய பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்க, பெரிய பெரிய பண முதலைகள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள் தப்பவில்லையே. மரணம் அவர்களை சந்தித்து விட்டதே. யாராயிருந்தாலும் ஒரு நாள் மரிச்சுதான் ஆகணும். 70 வருஷம் இல்லை 80 வருஷம், அந்த நியமித்த கால வரையிலையும் கிறிஸ்துவுக்காக நீ ஓடிக்கொண்டே இருப்பாய் என்று சொன்னார். வசனத்தை பிடித்துக் கொண்டு நீ ஓடிக்கொண்டே இருப்பாய் என்று சொன்னார். கிறிஸ்துவுக்காக ஓடிக்கொண்டே இருப்பாய் என்று சொன்னார். உன் கிரியைக்கு பலன் உண்டு, பரலோகத்தில் உனக்கு இடம் உண்டு. இதை மனதில் வைத்துக் கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, ஸ்தோத்திரம், எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. எதை சொல்றாரு? மரணமானாலும் ஜீவனானாலும், ஸ்தோத்திரம், நாசமோ மோசமோ பசியோ பட்டினியோ நிர்வாணமோ எதுவானாலும் சரி, அப்பாவுக்காக நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். எனக்கு அவசியம் இல்லை, எனக்கு தேவையில்லை, உலகத்தின் காரியம் அல்ல, பரலோகத்தில் அப்பாவுக்கு மணி. அது முன்னிறுத்தி அவர் ஓடினது போல வார்த்தையை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் ஓடுவதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. அந்த விலையேற பெற்ற நன்மையை சுதந்திரித்துக் கொள்வதற்கு உங்களை அர்ப்பணிங்க. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். மறுபடியும் உன்னை கட்டி எழுப்பப் போகிறார். துக்கங்களை எல்லாம் அவர் சந்தோஷமாய் மாற்றி தரப்போகிறார். உன்னை அழகான பாதையிலே நேர்த்தியாய் வழி நடத்தப் போகிறார். வழி தவறும் போது உன்னை உணர்த்தி நடத்த விரும்புகிறார். உன் சோர்வுகள், ஆவிக்குரிய சோர்வுகள், சரீர சோர்வுகள் எல்லாவற்றையும் மாற்றப் போகிறார். உனக்கு புது பலனை தரப்போகிறார்.
ஆவியினால் உன்னை நிரப்பப் போகிறார். கிரியைக்கு தக்க பலனை கண்டிப்பாக தரப்போகிறார். ஒப்பு கொடுத்து செபிப்போமா? அர்ப்பணித்து செபிப்பீர்களா? என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று வாக்கு பண்ணினீர் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படியே அன்பு பிள்ளைகளை நடத்தும்படியாக உன்னை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை மறுபடியும் கட்டும் என்று சொல்லி அர்ப்பணித்த பிள்ளைகளை கர்த்தர் கட்டி எழுப்புங்கப்பா. தூரம் போறது உண்மைதான், வழி விலகிறது உண்மைதான். ஆனாலும் சேர்த்துக் கொள்ளுகிற நேசம் நீர் அல்லவோ, சேர்த்துக் கொள்ளும்படிக்காக அர்ப்பணிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் கிருபை பெருகும்படிக்காக செபிக்கிறேன். கர்த்தாவே, கடைசி வரையிலும் தனக்கென்று நியமித்த பாதையிலே ஏனென்று கேள்வி கேட்காமல், மற்றவர்களை நோக்கி பார்க்காமல், அழைத்த உண்மையை நோக்கி பார்த்து, உண்மையை பின்பற்றி உடைய கரத்தையே பிடித்து கர்த்தாவே ஓடி ஆமென் அந்த பலனாகிய பரலோகத்தை, ஜீவக்கிரீடத்தை, நீதியின் கிரீடத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்காக செபிக்கிறேன். ஒருவரையும் பொல்லாத வழி விலக செய்து விடாதபடிக்கு, துன்மார்க்கன் ஒருவரை வஞ்சித்து விடாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. நாமத்திலே வார்த்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சேஷமாய் 8 மாதங்களை முடிப்பதற்கு நேராக கிருபை உள்ள தேவர்களை நடத்தினதற்காக நன்றி. வருகிற நாட்களும் காலங்களும் மாதங்களும் வருடங்களும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். சேஷமாய் வருகிற புதிய மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொள்ளுங்கப்பா. குறைவுகள் வேண்டாம், கஷ்டங்கள், நெருக்கங்கள், வேதனைகள், பாரங்கள், துயரங்கள், விபத்துக்கள், ஆமென், வியாதிகள், மரணங்கள் வேண்டாம் அப்பா. பொல்லாத நெருக்கடிகளும் வேண்டாம், கஷ்டங்களும் வேண்டாம். அற்புதமாக எங்களை நடத்தி செல்ல உடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தாவே, ஆமென், பின்மாற்ற அனுபவத்திற்குள் விழுந்து விடாதபடிக்கு ஆவிக்குரிய ஓட்டத்தில் செம்மையான பாதையை ஓடுவதற்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய முடிவு வந்த நிலைத்து நிற்க கிருபை பாராட்டுக. விசேஷமாய் கிறிஸ்துவாகிய உம்மிலும் நீர் அருளி செய்த வேத வசனத்திலும் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்த ஆவிக்குரிய சபையிலும் நிலைத்திருக்க உதவி செய்ய கிருபையாய் கொடுத்த ஆவிக்குரிய போதகர்களுக்கு, அவரவர்களுடைய போதகர்களுக்கு அடங்கி இருக்க கர்த்தர், கீழ்ப்படிந்து இருக்க கர்த்தர் உதவி செய்ய. கர்த்தாவே, ஆமென், இந்த லாக்டவுன் நாட்களை ஆராதிக்க முடியாதபடிக்கு, ஜெபிக்க முடியாதபடிக்கு ஆத்துமா தொய்ந்து போய் கிடக்கிற, சோர்ந்து போய் கிடக்கிற, வாடி போய் கிடக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயிர்ப்பிக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். அப்படியே கர்த்தர் உயிர்ப்பித்து தங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட பாதையில ஓட உதவி செய்ய நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நிலைநிறுத்தும் ஜீவகிரீடத்தை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஏறப்பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வசனத்தின்படி ஆண்டவர் கரத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்க. அவர் அருளுகிற நன்மைகளை காத்திருந்து பொறுமையோடு நிலைத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை அற்புதமாய் ஆசீர்வதித்து நடத்துவாராக.